பாரதி கிருஷி டைரிஸ். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் தான். ஆக்சுவலாக நம்ம கிருஷியோட ஃபஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் இது. பொங்கல் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் போடுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது கிருஷியோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன். இந்த ஸ்வீட் மெமரிஸை எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது பாப்பா நல்லா வளர்ந்து பெரிய பாப்பாய் விவரம் வந்திருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும்ல, அதுக்காக தான் இந்த மெமரி விளாக். எங்கள் அம்மா வீட்டில் தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். காலையில் நேரமாக எங்கள் அம்மா எழுந்து பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் பொங்கி வரும்போது நானே என் மாமாவும் பொங்கல்லாம் சொல்லி கத்திட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சன்லைட்டுக்கு அதுக்கு கிருஷி பார்க்க நல்லா ஏஞ்சல் மாதிரி ஜலிச்சிட்டு இருந்தா. சன்லைட்டுக்கு அவள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக அழகாக தெரிஞ்சுது. அப்புறம் எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்வைட் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு பொங்கலுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு பொங்கல்லாம் கொடுத்தோம். பொங்கல்ன்றது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸ்வீட்டாக அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் ஸ்வீட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் எங்கள் அப்பா பாப்பாவுக்கு தான் கொடுத்தாங்க. பொன் குழந்தை கையில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது யார் சொல்லி வச்சாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வரைக்கும் பாப்பாவுக்கு முன்னாடி வரைக்கும் என் கையில் தான் ஃபஸ்ட்டு இது நாளைக்கு கொடுப்பாங்க. இப்போ பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பாவுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பொங்கல்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்துட்டு சூப்பராக அன்றைக்கி டே நல்லா ஜாலியாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பேத்தியை ஒரு நிமிஷம் கூட கீழே விடாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிருஷியை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அவளும் அவங்க கூட நல்லா ஜாலியாக இந்த வருஷம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. போன வருஷம் பொங்கல் அப்போ பாப்பா பிறக்கவே இல்லை. அப்போது எனக்கு டெலிவரி டைம் பக்கமாக இருந்தது. அப்போ பாப்பா வயிற்றுல இருந்தா. ஆனால் இந்த வருஷம் பொங்கல் அப்போ பாப்பா எங்கள் கூட ஃபஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக அழகாக சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் பாப்பாவோடைய விளையாடிக்கிட்டு பாப்பாவை கிண்டல் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. அவள் ஜாலியாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. காலையில் டைமில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா ஸ்பெஷலாக வடை பாயாசம் சாம்பார்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவை கொஞ்சிட்டு அவள் கூட விளையாடிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போனோம். மேட்டூரில் இருக்க ஏவிஆர் ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு மொட்டை அடித்தப்போ வச்சு கொடுத்த மொய் அமௌண்ட்டில் அவளுக்கு சின்னதாக ஒரு கோல்டு காயின் வாங்கலாம், அதோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு மேட்டூர் இருக்க ஏவிஆர் ஜுவல்லருக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி பொங்கல்றனால கடை ரொம்ப கூட்டமாக இருந்தது. எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு வழியாக காயின் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம். அந்த காயின் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆல்ரெடி பாப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காயின் வாங்கியிருக்கோம். இது பாப்பாக்காக வாங்குகிற செகண்ட் காயின். கிருஷியோட ஃப்யூச்சருக்கு நாங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன சேமிப்புனே வச்சுக்கலாம். அப்புறம் எங்கள் ஊரில் கோலம் போட்டியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் கோலம் போடுவேன், பட் இருந்தாலும் பாப்பா வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு எதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை மட்டும் ஆடியன்ஸாக மட்டுமே பார்த்துட்டு இருந்து வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் குளத்தூரில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாக்கு நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் பைக்கில் போனோம். பைக்கில் போகும்போது மேடம் ஒரே ஆட்டம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பைக்கில் போகிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே வந்தா பைக்கில்.
அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா வெளியில் வந்து பெல்லெல்லாம் அடித்து விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த பெல் அடித்து விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா பவுல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. 4 ரிங், அது ஒன்று கரெக்டாக போட்டாலே நமக்கு அந்த பவுல் கிடைக்கும். அதில் ஃபிஷ் ஃபில் பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அப்புறம் பக்கத்தில் இருந்த சர்பத் கடையில் வந்து ஆளுக்கு ஒரு சர்பத்தை வாங்கி அடிச்சுட்டு ஒரு கல்ப்பு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு. சரின்ட்டு அவளை வீட்டில் விட்டு இங்கே சர்க்கஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்புறம் சர்க்கஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு வந்தோம். இந்த சர்க்கஸை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போனேன். ஆனால் எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அங்கேருந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக, அந்த ஆடு, குதிரை, குரங்கு எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது. அவங்க அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடித்து இப்படியெல்லாம் அதை ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்டா போனேன்னு இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அதனால் சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம். அது பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி எப்படியாவது கட்டின காசுக்குள்ளே இருக்கணுமே அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை எங்களை பார்த்து சிரிச்சுட்டு விளையாடிட்டே இருந்தான். பார்க்க எங்கள் கிருஷி மாதிரியே இருந்தது. என் கிருஷி நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமா, தூக்கு வந்துச்சுன்னு. அப்புறம் பார்த்தா இந்த பையன் ஆனால் பார்க்க பொண்ணு மாதிரியே அழகாக இருந்தா. அவங்க ஏற்காட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை எங்கள் கடை ஜாலியாக விளையாடிட்டு என் கடை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. அழகா இருக்கால. இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் பொங்கல் எடுத்த சில போட்டோஸ்ல இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.